ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிஸ் மேத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி எக்ஸசைஸ் 8.3ல கொஸ்டின் நம்பர் 1. ரைட் தி சாம்பிள் ஸ்பேஸ் ஃபார் டாஸிங் 3 காயின்ஸ் யூசிங் ட்ரீ டயக்ராம். நமக்கு ட்ரீ டயக்ராம் அப்படிங்கிறப்ப 1 by 1 அரேஞ்ச் பண்ணுவோமா? அப் டு இது வரைக்கும் இருக்கிறது காயின் 1ஓட ரிசல்ட். அப்போ நார்மலாக ஒரு காயின் இருக்குது. நமக்கு ஒரு காயின் அப்படிங்கிறப்ப ஹெச் டி அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஹெட் அண்ட் டைல். நெக்ஸ்ட்டு மறுபடியும் நம்ம செகண்ட் காயின் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பொசிஷன் வந்து செகண்ட் காயின். தென் பாட்டமில் இருக்கிறது தேர்டு ஒன். இப்போ காயின் ஒன்னோட ரிசல்ட்டு நமக்கு ஹெச் கிடச்சிருக்கு. தென் இன்னொரு காயினில் வந்து ஹெச் அண்டு டி வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரியே டி அப்படின்னாலும் நமக்கு செகண்ட் காயினில் ஹெச் அண்டு டி அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் இருக்கா? தென் தேர்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறப்ப காயின் 1 ஹெச், காயின் 2வும் ஹெச் அப்படிங்கிறப்ப காயின் 3ல 2 ஆப்ஷன், அதாவது ஹெச் அண்ட் டி. இப்போ காயின் 1 ஹெச், காயின் 2ல டெயில், தென் காயின் 3 அப்படிங்கிறப்ப ஹெச் அண்ட் டி. இப்போ சேம் டிக்டோ கான்செப்ட் தான் நமக்கு காயின் 1 டி அப்படின்னாலும் பாட்டமில் ரிப்பீட் ஆகும். ஃபஸ்ட்டு ட்ரீ டயக்ராமை பேஸ் பண்ணி எழுதிடலாம். அப்போ காயின் 1 ஹெச், தென் காயின் 2வும் ஹெச், காயின் 3யும் ஹெச். அப்போ இந்த பார்த்தா ஸோ ஹெச் 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 அப்படின்ட்டு நமக்கு ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு காயின் 1 ஹெச், காயின் 2 ஹெச், தென் காயின் 3 டி டெயில். நமக்கு செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறப்ப சேம், பட் இங்கே வருமா? இப்போ ஹெச் ஹெச் டி. நெக்ஸ்ட்டு காயின் 1 ஹெச், காயின் 2 டெயில், காயின் 3 ஹெச். நமக்கு இந்த ஆப்ஷனா? ஸோ ஹெச் டி ஹெச். நெக்ஸ்ட்டு காயின் 1 ஹெச், காயின் 2 டி, காயின் 3யும் டி தான். அப்போ நமக்கு இந்த ஆப்ஷனா? ஸோ ஹெச் டி டி. இப்போ இங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் வந்து காயின் 1ஓட டைலுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு டி ஹெச் ஹெச், டி ஹெச் ஹெச். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு காயினில் வந்து டி, செகண்ட் ஹெச், அடுத்து டி. ஸோ டி ஹெச் டி. தென் லாஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு காயினில் டி, செகண்ட் காயினும் டி, தேர்டு காயின் ஹெச். இப்போ நமக்கு டயக்ராம் இப்படியா? ஸோ டி டி ஹெச், தென் லாஸ்ட் டி டி டி. ஃபஸ்ட்டும் டி, செகண்ட் காயினும் டி, தேர்டு காயினும் டி. அப்போ டி டி டி. இதுதான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ். இது சிம்பிளாக எப்படி எழுதலாம்னா 3 காயின் அப்படிங்கிறப்ப எத்தனை காம்பினேஷன் இருக்குது? ஸோ ஒரு காயின் அப்படின்னா 2. அப்போ 2 பவர் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸா? ஸோ இங்கே நமக்கு 3 காயின் யூஸ் பண்ணுறோம். அப்போ 2 பவர் 3. ஸோ 2 பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது 8. இப்போ இதில் எக்ஸாக்ட் ஹாஃப் என்னது? 4. இப்போ ஃபஸ்ட்டு 4 டைம் ஹச் போட்டுக்கலாம். தென் 4 டைம் வந்து டி. நெக்ஸ்ட்டு இப்போ 4 இதில் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். அப்போ ஹச் ஹச், தென் டி டி, தென் ஹெச் ஹெச், தென் டி டி. நெக்ஸ்ட் இதில் பாதி ஒரு டைம். இப்போ ஹச் டி ஹச் டி ஹெச் டி ஹெச், தென் டி. இப்போ காயின் 1, காயின் 2, காயின் 3. இதுதான் நம்மளோட சாம்பிள் ஸ்பேஸ் வேல்யூ. இப்போ நமக்கு தேவையானபடி எழுதிடலாம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு ஹெச் ஹெச் ஹெச், தென் ஹெச் ஹெச் டி. இப்போ செகண்ட் பொசிஷன் மட்டும் மாறுது. ஹெச் டி ஹெச், தென் ஹெச் டி டி. இப்போ தேர்டு காயினோட பொசிஷன் மாறுது. ஹெச்சுக்கு பதிலாக டி போடுறோம். ஸோ டி ஹெச் ஹெச், தென் டி ஹெச் டி, தென் டி டி ஹெச், தென் டி டி டி.
ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். தேங்க் யூ.